ஹே காய்ஸ், வெல்கம் டு பிளட் ஃபேஸ். ஜான் 24 ஈவினிங் அது. நான் வந்து ஸ்டிக்கி நோட்ஸில் டு டூ லிஸ்ட் வந்து எழுதினேன். அதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் தான் அன்றைக்கி கவர் பண்ணணுன்னு நினச்சேன். பட் வந்து என்னால் 2 சாப்டர் தான் கவர் பண்ண முடிஞ்சுச்சு. அதுவும் நான் இந்த ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதுனது வேறு, ஆனால் நான் கெமிஸ்ட்ரி படித்தது வேறு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரியில் பயோமாலிக்யூல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து ப்ரீ போர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ப்ராக்டிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யாராவது 12th கிரேடர் இந்த vlog பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரீ போர்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சா, ப்ராக்டிக்கல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு. இப்போதைக்கு செல்லுலோஸ் வரையும் பார்த்துருக்கேன் பயோமாலிக்யூல்ஸில். நான் போட்ட பிளான் என்னமோ வேறு. இதை சும்மா ரிவைஸ் பண்ணலான்னு எடுத்தேன், 1 மணி நேரம் போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போயாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வீடியோஸ் ஆக்சுவலாக பார்க்குறத விட புக்கை படிக்கிறது எவ்வளோ பெட்டர். பட் ஏதாவது கான்செப்ட் புரியல அப்படின்னா வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ரீசெண்டாக இப்படி ஒரு நோட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். லைக் ஒரே நோட்டில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கிற மாதிரி ரிவிஷன் நோட் மாதிரி நான் வச்சுருக்கேன். ஆனால் வந்து நான் போட்டது கொஞ்சம் பெரிய நோட்டாக போட்டுக்கணும். கொஞ்சம் 120 பேஜஸ் இருக்க மாதிரி போட்டுட்டேன்னா அதனால் வந்து நான் என்ன நினச்சேன், இதுக்குள்ளே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மட்டுமே பாதி நோட்டு காலி ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது இன்னும் ஒரு சப்ஜெக்ட் தான் எழுத முடியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆக்சுவலாக பயாலஜி இருந்தது, நான் கிழிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் போட்டிருந்தேன். பட் வந்து இப்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு பத்தலைன்னு சொல்லி அதை கிழிச்சிட்டேன். அப்புறம் இங்கேயும் வந்து லாஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு போட்டிருந்தேன். அது பத்தலைன்னா இப்போ திரும்பி நான் ஃப்ரண்ட்லேருந்து எழுத ஆரம்பித்தேன். ஸோ நான் இந்த பயோமாலிகுல்ஸ் கூட அப்படி தான் ரிவைஸ் பண்ணேன். இந்த மாதிரி நோட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அடிக்கடி அந்த ரியாக்ஷன்ஸ், ஃபார்முலாஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா நம்ம லாங் டேர்ம் மெமரியில் வந்து அது ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி எஸ்பெஷலி 10th and 12th கிரேடர்ஸ் வந்து இதை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இட் இஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். ஒரு 3 நாள் நான் வந்து vlog எடுத்தேன். ஆனால் வந்து நான் எடிட் பண்ணல, டெலிட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் வெறும் புக்கு மட்டும்தான் இருந்தது. சாப்பாடு ஏதாவது நடுவில் நான் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கவர் பண்ணல. ஸோ இப்போ தான் வந்து சாப்பிட்டுருக்கேன். நைட் வந்து நான் தோசை அப்புறம் சன்னா கிரேவி அதை வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். முடிச்சாச்சு. இப்போ ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என் புக்கு வந்து சொல்லவே முடியாது, கிழிஞ்சு வந்துட்டு இருந்தது. இப்போ தான் ஏதோ கம்லாம் போட்டு ஸ்டிக் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நான் போடுவேனான்னு தெரியாது, கண்டிப்பாக போட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்னும் 20 டேஸில் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் இப்போ ப்ராக்டிக்கல்ஸே வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மண்டே வந்து மாடல் ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி எங்கள் ஸ்கூல்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை எழுதணும். அதுக்கப்புறம் லைக் ஃபெப்ரவரிலேருந்து ஒரு 5 டேஸ் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பிடி 17 ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஃபுல்லாக போர்டு எக்ஸாம் தான். ஸோ வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வருமானு தெரியாது. அதனால் இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் நைட் வந்து இன்ஜெக்ஷன் போடுற டைம் ஆயிடுச்சு. அண்ட் நான் யூஸ் பண்ணுறது பென்சில் தானே, ஸோ வந்து காலி ஆயிடுச்சு. அதை நான் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன்.
அப்புறம் 11 ஆயிடுச்சு. நானும் வந்து 2 சாப்டர் முடிச்சிருந்தேன். ஸோ அதோட தூங்கிட்டேன். Power off. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 25 ஜான் அன்றைக்கி எழுந்து 5 எழுந்தேன். ஆனால் வந்து 5:30 வரையும் படிச்சுட்டு தூக்கம் வருதுன்னு போய் தூங்கிட்டேன். ஏன்னா நைட்டு வந்து எப்படியும் ஒரு 2 ஆகிருக்கும் போல் நான் தூங்க. சுத்தமாக தூக்கமே வராமல் அப்புறம் காலைல தான் தூங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ளட் சுகர் லெவல் வந்து ஃபஸ்ட் செக் பண்ணேன். ஃபாஸ்டிங் வந்து செக் பண்ணப்போ 125 இருந்துச்சு, நார்மல் தான். அப்புறம் செக் பண்ணிட்டு மார்னிங் வந்து அம்மா உப்புமா செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அதையும் நான் போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பார்க்கலான்னு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 11 போல் அம்மா காஃபி கொடுத்தாங்க. அப்புறம் டைப் 1 டயபெட்டிஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா சுகர் இந்த மாதிரிலாம் போட்டு குடிக்காதீங்க. நானும் வந்து இதெல்லாம் போடவே மாட்டேன். நார்மலாக வந்து காஃபி போட்டு குடிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டரை கண்டினியூ பண்ணேன். அண்ட் அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்டாங்க. திரும்பி இன்ஜெக்ஷன் போட்டு சாப்பிட்றதுக்காக போயிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதோட என்னோடய vlog நான் முடிச்சுக்கிறேன். பிகாஸ் வந்து இதுக்கப்புறம் காமிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறமும் நான் படிக்க தான் போகிறேன். ஸோ அதையே காமிச்சிட்டு இருந்தால் போர் அடிக்குங்க. அந்த 8 மினிட்ஸ் வந்துட்டு ரீச் ஆகிடுச்சு இந்த வீடியோ. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரியே உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. Thank you for watching this video. Tata, bye.